ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்து முடியெலாம் நிறைய கொட்டுது, ரொம்ப வந்து ஒல்லியாக இருக்கே அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. முதல்ல நல்ல முடி நிறைய அடர்த்தியாக இருந்தது, நடுவில் எனக்கு ரொம்பவே கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணேன். அந்த டிப்ஸு உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். என்னோடய முடி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வந்து நல்ல முடி கொஞ்சம் அடர்த்தியாக வந்திருக்க மாதிரி தெரியுது பார்த்திங்களா? நம்ம நடுவில் எனக்கு ரொம்பவே கொட்டி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா நான் யூஸ் பண்ண ஒரு டிப்ஸு தான். நான் உங்களுக்கும் அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், நான் என்ன டிப்ஸு சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து முடி கொட்டாது. நான் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, கத்தாய் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கத்தாயில் நிறைய பெனிஃபிட் நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும் இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, முடிக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். முருங்கைக்கீரையை நல்லா உருவி நம்ம ஒரு துணியில் போட்டுக்கலாம். நான் ஒரு கத்தாயை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைட்லலாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்கிற ஜெல்லு தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். 2 சைடும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க. உள்ளே நல்லா வந்து இந்த ஜெல்லு தனியாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியுது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையில் போட்டுக்குங்க. அந்த துணியில் சேர்த்துக்கிட்டு இடுக்கி வச்சுக்கிங்க. அந்த இடுக்கியில் நல்லா மசியணும். நல்லா மசிகிற மாதிரி நல்லா ஐத்தம் கொடுத்து நல்லா பண்ணிங்கன்னா அதோட சார் நல்லா கிடைக்கும். நம்ம மிக்சியில் பண்ணோம்னா வந்து அந்தளவுக்கு வந்து சார் வராது, அதோட சத்தும் வந்து கம்மியாயிடும். இந்த மாதிரி இடுக்கியில் வந்து நம்ம போட்டு எடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து சார் கிடைக்கும். மிக்சியில் போட்டோம்னா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு வந்து கிடைக்காது. இங்கே பார்த்தீங்களா அந்த கத்தாயோட வளவளப்புலாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஜெல்லி மாதிரி நல்லா வருதுங்களா? அந்த கீரை தன்மையும் பச்சை கலரில் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் வந்து என்னோடய முடிக்கு நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா 2 கையில் நல்லா வந்து தேய்ச்சிக்கிங்க. நல்லா முடி வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த முடி காலில் வந்து நல்லாவே இறங்கும். முடி வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. 10 நிமிஷம் கழித்து ஷாம்போ மைல்டு ஷாம்பா எடுத்துக்கலாம், ரொம்ப இதுவாக எடுத்துக்காதீங்க. ஷீக்கா எது ஒன்றாலும் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டு தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலையில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா முடி வந்து கொட்டும். தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நீங்கள் ஷாம்பு எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஷாம்பு நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா அந்த நுர வர அளவுக்கு அடித்து நல்லா தலையில் போட்டு குளிக்கணும். அப்போ தான் வந்து முடி கொட்டாது. நிறைய பேர் வந்து இது வந்து தெரியாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மையிலே ரிசல்ட் கிடைக்கும். வாரத்துக்கு 2 நாள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ணேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் முடி பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து முடி நல்லாவே அடர்த்தியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.